Hi friends, welcome back to our channel. Joyful homemaking channel ku subscribe பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் சில டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் விசிட் பண்ணுங்க. இப்போ வாஷ் பண்ண வெள்ளாரக்கீரையை நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி மாவு கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை தோசை ஊற்றிடலாம் நம்ம. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். வெள்ளாரக்கீரையை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். இது பாருங்கள், வெள்ளாரக்கீரை நல்லா பச்சை பச்சையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளாரக்கீரை எடுக்கும்போது ஞாபகத்திறன் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்காக இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கணும். இப்போ இதை தோசையாக ஊற்றிடலாங்க. தோசை ஊற்றிட்டு எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு தொகையல் அரைக்க டைம் இல்லை தொகையல் வந்து பசங்க யாரும் சாப்பிடல, சாம்பார் சாப்பிடலன்னா இந்த மாதிரி தோசை ஊற்றி தரும்போது கண்டிப்பாக பசங்க சாப்பிட்ருவாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு, நம்ம திருப்பிக்கலாம். குழந்தைங்க வந்து கீரையெல்லாம் சாப்பிட அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு தரலாம். இப்போ அதே வெள்ளாரக்கீரை மாவில் வந்து வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இது எல்லாமே தாளித்து இதனோட ஆட் பண்ணி இப்போ குழிப்பணியாரமாக ஊற்றலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு இதுவும் ஆப்டாக இருக்கும். அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்கவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணி நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளாரக்கீரை குழிப்பணியாரம் தயாராகியாச்சுங்க. இதையும் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சு தர சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஞாபகத்திறனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வெள்ளாரக்கீரையை நம்ம வந்து துவையலாகவும் அரைக்கலாம். இந்த வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோடில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் சாதத்தோடையோ தோசையோடையோ இட்லியோடையோ வச்சு சாப்பிடலாம். இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க. அதில் கடுகு ஜீரகம்லாம் தாளிச்ச பிறகு கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 வெங்காயம் 10 தக்காளி எடுத்து அரிஞ்சு இதனோட ஆட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா வணக்கின பிறகு காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லைங்க. அந்த தக்காளியில் இருக்க சாறுலே நல்லா இது வணங்கிடும். ஸோ இது வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 3 நாள் வரைக்கும் கெடாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, சாதத்தோட, ப்ரெட்டோட எல்லாத்தோடையும் இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு டிஃபன் பாக்ஸ்க்காக ரோல் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உள்ள இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸ் உள்ள வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களுக்கு தாங்க இதை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கொடுக்கறதுனால ஓகே, ஈவினிங்க்கு இந்த மாதிரி வச்சாலும் பரவாயில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெட் உள்ளேயும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் பசங்க வந்த உடனே குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கனாலும் நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு குக்கரில். அதில் வந்து கடல் பாசியும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது கூடவே தக்காளியும் ஒரு 3 தக்காளி அளவுக்கு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே தான், அது சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இது கூட இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், கொஞ்சமாக தேவைக்கேற்ற சால்ட், அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிலர் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுவீங்க. நான் நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சோயாவாக இருந்தால் வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக அலசி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சோயாவாக இருந்தால் நார்மல் வாட்டரில் அலசி ஆட் பண்ணாலே போதும். இப்போ வந்து இந்த சோயாலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த மசாலாலாம் இந்த சோயாவில் இறங்கணும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என் அரிசி வாட்டத்துக்கு 1 கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ உங்கள் அரிசி வாட்டத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை, ட்ரை மெந்தியா லீஃப் இருக்கும் இல்லைங்களா, பன்னீருக்குலாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும்.
இப்போ சோயா ரைஸ் தயாராகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சோயா பிரியாணி தயாராகிடுச்சுங்க. என்னோட பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுக்குறேன். கூடவே கொஞ்சம் மாம்பழம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு 2 ஃப்ரூட்ஸும் சேர்த்து தரேன், பப்பாயா, கோவா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சிலர்லாம் வந்து சேமியா சாப்பிட மாட்டேன்ட்டு பிள்ளைங்க அடைப்பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக இந்த ரெசிபி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தாவும் சேமியாவும் தாங்க சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா பாஸ்தாவும் சேமியாவும் போட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது அதனோட நார்மல் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் காஞ்ச பிறகு கடுகு எடுத்துக்குங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா வணக்கிக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் எதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, இது 3 தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து காய்கறி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா ஐட்டமோடு சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேகி மசாலா ஒரு பேக் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆயிலில் இந்த காயோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இந்த காய் வேகிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம இந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியா பாஸ்தா, டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பாஸ்தா கிடைக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி இந்த மாதிரி கொடுக்கலாம். சால்ட் பத்தலைன்னு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் சாஸ் ஆட் பண்ணுறேன். சாஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணும்போது ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்குங்க. ஆனால் சாஸ் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதனோட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி உங்களுக்கு நெய்யோ இல்லை பட்டர் எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் சூப்பராக தயாராகியாச்சு. கண்டிப்பாக இதில் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போ வாங்க அடுத்தது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சுதாங்க. அதனால் கருப்பு உளுந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் சின்னதாக. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. கூடவே எள்ளு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ப்ளஸ் எள்ளு இதெல்லாம் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறேங்க. இதெல்லாம் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா சாதம், அந்த சாதத்தை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இதனோட நீங்கள் வறுத்த கடலக்கொட்டையோ இல்லை முந்திரியோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை ஆட் பண்ணி இந்த ரைஸை தயார் பண்ணிட்டேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக தாங்க தயார் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு இதை பேக் பண்ணிடலாம். ஏன் பிள்ளைங்களுக்கு அந்த கருப்பு உளுந்து சாதம் தாங்க பேக் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸில் அந்த சாதமும், அப்புறம் ஒரு பாக்ஸில் கர்ட் ரைஸ், மாம்பழம் ஒரு பாக்ஸ்லங்க. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் தயார். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டையை, அதாவது வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இதனோட காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வந்து சட்னிக்காக தான் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ வேலைக்கு போகிறவங்க இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ கடலக்கொட்டை சட்னிக்காக நம்ம தயார் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பி விடும்போது சட்டுன்னு வேலையை முடிஞ்சிடும். அதேமாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக புளியும் உப்பும் வச்சு தாங்க அரைக்க போகிறேன். தேங்காய் ஆட் பண்ணலை, மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுனால ஸ்பாயில் ஆகிடும்னுட்டு. சின்ன வெங்காயம் ஒரு 2 வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடலக்கொட்டை சட்னிக்கு என்ன கொடுத்து விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி தாங்க கொடுக்குறேன். இதில் வந்து தெனை அரிசியும் விறகரிசியும் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் தான் இட்லி ஊற்றி இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லட் இட்லியும் கடலக்கொட்டை சட்னி, வாட்டர் மில்லன் ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கேன். இது சாப்பிட்டாலே ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் டைம் இருக்கும்போது விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.